ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் சவுதி அரேபியாவில் இருந்து பல நாடுகளுக்கு செல்லும் விமானங்களில் ஒரு பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. அது என்ன தெரியுமா? நிறைய ஃப்ளைட்ஸ் ரீஷெடியூல் ஆகுது, டிலே ஆகுது, கேன்சல் ஆகுது. அதனால பல பயணிகள் மிகவும் குழப்பமாக இருக்கிறாங்க. பலர் என்ன மெசேஜ் அனுப்புகிறார்கள் தெரியுமா? நான் டிக்கெட் கேன்சல் பண்ணினேன், ஆனால் ஏர்லைன் ரீஃபண்ட் தரலன்னு சொல்றாங்க. ரீஃபண்ட் தருகிறோம் என்று சொல்லி வாலெட்டில் போடுகிறோம் என்று சொல்றாங்க. ஒரிஜினல் பேமெண்ட்டுக்கு ரீஃபண்ட் தரவில்லை. இந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வருது. இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போவது என்னன்னா, ஃபிளைட் கேன்சல் ஆனா பேசஞ்சர் ரைட்ஸ் என்ன, ரீஃபண்ட் எவ்வளவு நாளில் கிடைக்கணும், ஏர்லைன் வாலெட்டில் மட்டும் ரீஃபண்ட் கொடுக்கலாமா, ஒரிஜினல் பேமெண்ட்டுக்கு ரீஃபண்ட் தர வேண்டுமா, சவுதி விமானத்துறை ரூல்ஸ் என்ன சொல்லுதுன்றத கிளியரா நம்ம பார்க்கலாம். வீடியோவை ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் உங்களுக்கு இந்த விஷயம் தெளிவா புரியும். ஃப்ரெண்ட்ஸ், இப்பெல்லாம் சோசியல் மீடியால நிறைய ஃபேக் நியூஸ் வருது. அதனால நம்ம நம்ப வேண்டியது அபிஷியல் இன்ஃபர்மேஷனை மட்டும்தான். இந்த தகவல் எங்க இருந்து வருது தெரியுமா? சவுதி அரேபியாவில் இருக்கும் விமானத்துறை அதிகாரிகளின் விதிமுறைகள் தான். ஃபர்ஸ்ட் பேசஞ்சர் ரைட்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஒரு பயணி ஃபிளைட் டிக்கெட் வாங்கும்போது அவருக்கு சில உரிமைகள் இருக்கும். அந்த உரிமைகள் ஏர்லைன் ஃபாலோ பண்ணணும். இந்த ரூல்ஸ் எல்லாம் பயணிகளின் பாதுகாப்புக்காக தான். இந்த ரூல்ஸ்ல ரெண்டு முக்கியமான ஆர்டிகிள்ஸ் இருக்கு. அது என்ன அப்படின்னா, ஆர்டிகிள் 20, ஆர்டிகிள் 21. இந்த ரெண்டு ஆர்டிகிள்ஸ் தான் ரீஃபண்ட் மற்றும் டிலே பற்றி பேசுது. ஃபர்ஸ்ட் ஒரு முக்கியமான வார்த்தை இருக்கு. அது பாத்தீங்கன்னா ஃபோர்ஸ் மஜ்யூர். இதோட அர்த்தம் என்னன்னா, நமக்கு கட்டுப்பாட்டில் இல்லாத ஒரு சூழ்நிலை. உதாரணமாக போர், நிலநடுக்கம், வெள்ளம், இயற்கை பேரழிவுகள், இப்படிப்பட்ட சூழ்நிலைகளையே ஃபோர்ஸ் மஜ்யூர் என்று சொல்லுவாங்க. இப்போது மத்திய கிழக்கு பகுதியில அரசியல் நிலைமை நடந்து கொண்டிருக்கிறது. இதனால் சில விமானங்கள் ரத்து செய்யப்படுது. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளையும் ஃபோர்ஸ் மஜ்யூர் என்று சொல்லலாம். ஆர்டிகிள் 20 என்ன சொல்லுது அப்படின்னா, விமானம் ரத்து அல்லது தாமதமானால் விமான நிறுவனத்திற்கு சில பொறுப்புகள் இருக்கு. முதல் பொறுப்பு என்னன்னா, பயணிகளுக்கு தொடர்ந்து தகவல் கொடுக்கணும். அதாவது விமான நிறுவனம் பயணிகளுக்கு ஒவ்வொரு மணி நேரத்திலும் தகவல் கொடுக்கணும். விமான நிலைமை என்ன, தாமதமா இல்லையா, ரத்தாகி விட்டதா, தற்போதைய நிலைமை என்ன அப்படின்ற தகவல்களை விமான நிறுவனம் கண்டிப்பா வழங்கணும். அப்படி ஒருவேளை விமான நிறுவனம் தகவல் வழங்கவில்லை அப்படின்னா அது விதிமுறை மீறலாகும். அப்போது பயணிகள் புகார் பண்ணலாம். இப்போ முக்கியமான விஷயத்தை பத்தி பார்க்கலாம். விமானம் எவ்வளவு நேரம் தாமதமானால் பயணி டிக்கெட்டை ரத்து செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டொமஸ்டிக் பிளைட்ஸ், அதாவது உள்ளூர் விமானங்கள் 3 மணி நேரத்துக்கு மேல் தாமதமானால் பயணி டிக்கெட்டை ரத்து செய்யலாம். அதுவே இன்டர்நேஷனல் பிளைட்ஸ், சர்வதேச விமானங்களா இருந்துச்சுன்னா 6 மணி நேரத்துக்கு மேல் தாமதமானால் பயணி டிக்கெட்டை ரத்து செய்யலாம். நெக்ஸ்ட் ரீஃபண்ட் ரூல் பத்தி பார்க்கலாம். டிக்கெட் ரத்து செய்த பிறகு பயணிக்கு முழு பணம் திருப்பி தர வேண்டும், எந்தவித கழிவும் இல்லாமல். அதாவது எந்த ஒரு டிடக்ஷனும் இல்லாம ஃபுல் அமௌண்ட்டையும் திருப்பி தரணும். ஒரு சில சூழ்நிலைகள்ல விமான நிறுவனம் இழப்பீடும் வழங்கணும். ஆனால் ஃபோர்ஸ் மஜ்யூர் சூழ்நிலையில் இழப்பீடு கிடையாது. உங்களுடைய பணம் ரீஃபண்ட் மட்டும் கிடைக்கும். நெக்ஸ்ட் முக்கியமான ஆர்டிகிள் 21 பத்தி பார்க்கலாம். இது ரீஃபண்ட் ப்ராசஸ் பத்தி தான். ரீஃபண்ட் டைம் பாத்தீங்கன்னா, விமான நிறுவனம் பணத்தை எத்தனை நாளில் திருப்பி கொடுக்க வேண்டும் அப்படின்னா, விதிமுறைகளின் படி 15 நாட்கள். அந்த 15 நாட்களுக்குள் ரீஃபண்ட் ப்ராசஸ் முடிக்கணும். 15 நாட்களுக்கு மேல் தாமதமானால் பயணிகள் புகார் பண்ணலாம். இன்னொரு முக்கியமான விதி இருக்கு. ரீஃபண்ட் எந்த பேமெண்ட் மெத்தட்ல வரணும் அப்படின்றத பார்க்கலாம். பயணி டிக்கெட் வாங்கி அதே பேமெண்ட் மெத்தடுக்கு தான் ரீஃபண்ட் வரணும். உதாரணமா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, ஆன்லைன் பேமெண்ட், நீங்க எந்த பேமெண்ட் மெத்தடை பயன்படுத்தினீர்களோ அதே மெத்தடுக்கு தான் ரீஃபண்ட் வரணும். பல விமான நிறுவனங்கள் என்ன செய்யறாங்க தெரியுமா? பணத்தை வாலெட்டில் திருப்பி கொடுக்க முயற்சி பண்றாங்க. ஆனால் அது பயணிக்கு கட்டாயமாக இருக்கக்கூடாது. பயணி ஒப்புக்கொண்டால் மட்டுமே வாலெட் ரீஃபண்ட் கொடுக்கலாம். பயணி தெளிவாக சொல்லலாம், எனக்கு ஒரிஜினல் பேமெண்ட் மெத்தடுக்கு ரீஃபண்ட் வேணும் அப்படின்னு. இது விதிமுறைகளின் படி பயணிகளின் சரியான உரிமை. உதாரணமா, நீங்க கிரெடிட் கார்டு மூலம் டிக்கெட் வாங்கியிருக்கீங்க, பின்னர் விமானம் ரத்தாகிருச்சு. அப்போது விமான நிறுவனம் என்ன சொல்லலாம்? வாலெட்டில் ரீஃபண்ட் தருகிறோம் சொல்லுவாங்க. அப்போது நீங்கள் என்ன சொல்லணும்னா, விதிமுறைகளின் படி ஒரிஜினல் பேமெண்ட் மெத்தடுக்கு தான் எனக்கு ரீஃபண்ட் வேணும்னு சொல்லணும். ஒருவேளை விமான நிறுவனம் பணத்தை திருப்பி கொடுக்கல அப்படின்னா பயணி புகார் பண்ணலாம். விமான நிலையத்தில் தேவையில்லாமல் சத்தமாக வாதம் செய்ய வேண்டாம். விதிமுறைகளை அமைதியாக விளக்கினால் விமான நிறுவனம் அதை முக்கியமாக எடுத்துக்கொள்ளும். பயணிகளுக்கு தங்களுடைய உரிமைகள் தெரிந்திருந்தால் நாம் நம்பிக்கையுடன் பேசலாம். அதனால் பணத்தை திருப்பி பெறுவது எளிதாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், விமானம் ரத்தான சூழ்நிலையில் யாரும் பதற்றப்பட வேண்டாம். முதலில் விமான நிறுவனத்தை தொடர்பு கொள்ளுங்கள். அதன் பிறகு ரீஃபண்ட் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுங்க. எப்போதுமே அதிகாரப்பூர்வ விதிகளை மற்றும் பின்பற்றுங்க. தவறான தகவல்களை நம்பாதீங்க.
இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் அந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சவுதி அரேபியாவில் இருக்கும் தமிழர்களுக்கு இந்த தகவல் ரொம்பவே உதவியாக இருக்கும். மேலும் சவுதி தகவல்கள், விசா அப்டேட்டுகள், விமான அப்டேட்டுகள் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.